பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபருடனான அடுத்த உரையாடல் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட நபர்கள் வந்து அடுத்த உரையாடல் உங்கள்கிட்ட என்ன மாதிரி கதைக்க வருவாங்க அப்படின்றதும், எதை பற்றி கதைப்பாங்க மெயினாக அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த பேச்சுவார்த்தை வந்து என்ன மாதிரி விஷயமா மூவ் ஆகும் அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேயா. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கன்னு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெக்கில் இருந்து கார்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு கார்டுக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து உங்கள் நபர்கள் உங்ககிட்ட எதை பற்றி கதைக்க வருவாங்க அப்படின்னா, ஓ மை காட், இங்கே உங்ககிட்ட ஒரு 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 பயந்த விஷயம் மாதிரி அவங்க பார்க்குறாங்க உங்களை. ஓகே. அதாவது உங்ககிட்ட நெருங்குறதோ உங்ககிட்ட கதைக்கிறதோ அவங்களுக்கு பயம் தரக்கூடியதாக இருக்காம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட கதைக்க வரதே கொஞ்சம் கவலையாக இருக்கலாம் இந்த நபர்களுக்கு. ஓகே. ஓகே. கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்ககிட்ட எதை பற்றி கதைக்க வருவாங்கன்னா, இங்கே கொஞ்சம் பயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால டைரெக்டாக இவங்க வரல அப்படின்னா கூட இவங்க நண்பர்கள் இல்லை இவங்க சார்ந்தவங்க யாராவது உங்ககிட்ட வந்து கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. அது ஏன் அப்படின்னா, இப்போ உங்க காதல் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கோ அதுலேருந்து ஒரு திருப்பு முனையை உருவாக்குறதுக்காக கண்டிப்பாக அந்த சைட்ல இருந்து உங்ககிட்ட கதைக்க வருவாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா, அந்த காதல குறித்து ரொம்ப நாளாவே பயமா ஒரு விஷயம் போயிட்டுருக்கலாம். இல்லன்னா கவலை தர்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கலாம். ஓகே. இல்ல விட தெரியாம கூட ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்க காதல போயிட்டு கொண்டிருக்கலாம். ஓகேயா. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பதில் குடுக்குற மாதிரி இந்த நபர்கள் வந்து அவங்க சைட்ல இருந்து இருக்க நியாயத்த வந்து கண்டிப்பா உங்ககிட்ட வந்து கதைக்க வருவாங்க. இது ரொம்ப காலம் எடுத்துக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டா, இங்க ரொம்ப நாள் எடுத்துக்கொள்ற போல எனக்கு தெரியல. ஓகே. இந்த நபர்கள் உடனே வந்து ஒரு விஷயம் குடுக்கணும், ஒரு திருப்பு முனை குடுக்கணும், ஒரு விஷயத்த டைரக்ட்டா பேசிடணும், தெளிவா பேசிடணும் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. ஓகே. அதே தான் இங்கும் சொல்றாங்க. அதாவது எனக்கு இங்க பாக்கைக்க உங்க காதல்ல வந்து கொஞ்சம் தேர்ட் பார்ட்டியெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கலாம். ஓகேயா. ஸோ அதனால இந்த காதல் வந்து முன்னேற்றமே இல்லாம இருக்கலாம். ஓகே. அப்போ இங்க பாக்கைக்க இவங்களோட எண்ணங்கள வந்து டைரக்ட்டா வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ப்ளோக்கேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து அது நீங்கி போயிட்டு இந்த நபர்கள் வந்து கதைக்க வருவாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க தேர்ட் பார்ட்டிய வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட, இல்ல இவங்க சைட்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குன்னா கூட, அதாவது டெத் மூமெண்ட். அப்போ இங்க உங்க நபர்களோட நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அதாவது தொடர்பு இல்லாம இருக்கிறதுக்கு. அப்ப இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க சைட்ல இவங்க ஏன் இந்த மாதிரி முடிவெடுத்தாங்க? இதுக்கு முன்னாடியே ஏதாவது முடிவெல்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கூட, நான் இந்த விஷயத்துக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்றத தெளிவா ஒரு விளக்கத்தோட உங்களுக்கு தருவாங்களாம். ஓகே. இந்த தெளிவு இல்லாம இருக்க விஷயம் வந்து உங்க சைடும் இருக்கலாம். ஏன் இந்த மாதிரி எனக்கு இப்படி பண்ணிட்ட? திடீர்னு நல்லா தானே இருந்தா, ஏன் என்கிட்ட உடனே கதைக்காம போயிட்ட? அப்படின்ற மாதிரி கன்ஃப்யூஷன் வந்து உங்களுக்கும் இருக்கும். ஓகே. அப்ப நீங்க கூட இந்த இடத்துல எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ அந்த தெளிவ இந்த நபர்கள் வந்து தருவாங்க. ஓகே. அந்த விஷயம் ஏன் அப்படி நடந்துச்சு? என்னத்தால இவங்க இப்படி ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணாங்க அப்படின்றதையும், இப்படி ஏன் பண்ணாங்க அப்படின்றதையும் தெளிவா உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்து வருவாங்களாம். ஓகே. கண்டிப்பா உங்க காதல்ல முடிஞ்சு போன விஷயத்த வந்து எகெயின் கதைக்க வருவாங்க. ஓகே. இப்போ முடிஞ்சு போன விஷயத்துல தப்பா சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். இல்ல அ சரியா நடந்த விஷயம் கூட அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டுருக்கலாம். அதுக்கு ஒரு தெளிவு கேட்டு உங்ககிட்ட கதைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படியும் இந்த காதல்ல ஒரு முடிவு வந்திருக்குன்னா, இவங்க முடிவ நோக்கி ஏன் அப்படி நடந்தது அப்படின்றதுக்கு ஒரு தெளிவு கேட்கறதுக்கும், தெளிவு குடுக்குறதுக்கும் வருவாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த காட்சி வழியா பார்க்குறோம்.
ஸோ அது மட்டும் இல்லாம, இங்க ஒரு சில நபர்கள் வந்து ஏற்கனவே இந்த ரிலேஷன்ஷிப்ப முடிச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க. தேர்ட் பார்ட்டிய நம்பி. ஓகேயா? ஸோ அப்படி போயிட்டு இருந்த நபர்கள் திடீர்னு வந்து உங்ககிட்ட ஒரு திருப்பு முனைய எதிர்பார்த்து, "இல்ல நான் புதுசா தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இல்ல எனக்கு நீ வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு நிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஸோ அவங்க சைட்ல தப்பே பண்ணியிருந்தா கூட, இங்க ஒரு சிலர் வந்து நியாயப்படுத்திக் கொள்ள பார்ப்பாங்க. ஓகேயா? ஸோ இது நபர்கள் அப்படி யாராவது வந்திருக்காங்க, வர்றாங்க அப்படின்னா, நீங்க அவங்க வேணுமா, வேண்டாமா அப்படின்ற விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கணுமா. ஓகே. ஏன்னா இந்த நபர்கள் அவங்க பண்ண தப்பையும் கூட சரி அப்படின்னு நினச்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. வாதாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படியோ இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க எந்த நபர மனசுல நினைச்சு கொண்டிருக்கீங்களோ, அந்த நபர் வந்து உங்ககிட்ட நெருங்குவார் அப்படின்னும், கண்டிப்பா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு மறுமலர்ச்சின்ட்டு சொல்லலாம். ஓகே. எல்லா விஷயத்துலயும் நிரூபகணிங்க ஆகுறது அப்படின்ற மாதிரி. ஓ மை காட்! இங்க பாக்கிக்க அதாவது காதல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க நிலைச்சிருக்கு. ஓகே. இந்த காதல் அப்படின்னு பாக்கிக்க நீங்க அந்த நபர்களுக்காக கூட காத்து கொண்டிருந்திருக்கலாம். இவ்வளோ நாள் காத்து கொண்டிருக்கலாம். இங்க லேசா நீங்க ஈஸியா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு இங்க சொல்ல முடியல. ஏன்னா இங்க அதீத காதலோட காத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் என்னால சொல்ல முடியுது. ஓகே. அந்த அதீத காதலுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அதாவது புதுசா ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஸோ, அதே மாதிரி இங்க ஒரு சில நபர்கள் வந்து கொஞ்சம் கோவமா கதைக்க வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது வந்து இது முடிஞ்சு போன காதல புதுப்பிக்கிற நோக்கத்தோட தான் இருக்கும். ஓகே. இப்ப திடீர்னு இந்த நபர்கள் தொடர்புலே இல்ல. திடீர்னு வந்து ஏதேதோ கதைக்கிறாங்க. இப்ப முடிஞ்சு போன காதல பத்தி கதைக்கிறாங்க. அப்போ என்ன விட்டுட்டு போயிட்டுருந்தாங்க. இப்போ வந்து கதைக்கிறாங்க அப்டின்னா, நீங்க இதில பயப்படுறதுக்கும், அந்த நபர சந்தேகப்படுறதுக்கும் வேண்டாம். ஏன் அப்டின்னா, அது ஜென்யூனா ஒரு ரீசன் இருக்கும்ல. இந்த காரணத்துக்காக தான் நான் பிரிஞ்சு போனேன். அப்டின்ற அளவுக்கு ஜென்யூனான நபர்கள் வந்து இருக்காங்கல்ல. ஸோ அந்த நபர்கள் வர்றாங்க. அந்த நபர்களுக்காக நீங்க காத்துட்ருங்க இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க அந்த நபர்கள வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஓகேயா? ஏன்னா இங்க ஒரு அதீதமான காதல். ஓகே. இந்த பிரிவு அப்டின்றது வந்து இந்த காதல் அவங்களுக்கு புரிய வச்சிருக்கு அப்டின்னு தான் சொல்லணும். அதனால கண்டிப்பா பிரிஞ்சிருந்த உங்க ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவும் சேரப்போது. இந்த உறவு வந்து திரும்பவும் நீடிக்க போது. ஒரு புதுசா ஆரம்பிக்க போது. ரொம்ப ஸ்ட்ராங்காவும், ஸ்ட்ரென்த்தாவும் ஆரம்பிக்க போது. அப்டின்ற மாதிரி நான் இங்க கார்ட்ஸ் வழியா பார்க்குறேன். ஓகே. ஸோ, இதுக்கு பிறகு நீங்க இந்த நபருக்காக காத்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா, இனியும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ, இந்த கார்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே. உங்க ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கே தெரியாம, அதாவது தேர்ட் பார்ட்டிய வச்சு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கலாம். திட்டமிட்டு நடந்திருக்கலாம். ஓகே. அதாவது அம் உங்க 2 பேத்தையுமே ஏமாத்தக்கூடிய வகையில ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கலாம். ஸோ, அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த நபருக்கு வந்து தெரிய வருது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது மறைக்கப்பட்ட விஷயங்கள். இந்த காதல்ல ஒரு 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 பிளான் பண்ணி யாராவது ஏதாவது பண்ணியிருக்கலாம். அத தப்பா புரிஞ்சு கொண்டு கூட இந்த காதல் வந்து ஸ்டாப் ஆகியிருக்கலாம். ஓகேயா? ஸோ, அப்போ இந்த காதல்ல மறைக்கப்பட்ட விஷயம். இப்ப தேர்ட் பார்ட்டியா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். மறைக்கப்பட்ட விஷயம் காதல பொறுத்து ஓகே. நீங்க காதலிச்சு கொண்டிருக்கும்போது, மறைக்கப்பட்ட அந்த விஷயங்கள் தெரியாம தப்பா புரிஞ்சு கொண்டு முன்னேறி இருக்கலாம். ஓகே. இந்த மறைக்கப்பட்ட விஷயம் உங்க நபர்களுக்கு வந்து தெரிய வருது அப்படின்ற மாதிரி இங்க தெரியுது. ஓகே. அப்போ இந்த காதல்ல ரகசியங்கள் வந்து வெளிப்படலாம். ஓகே. அந்த ரகசியங்கள பத்தி உங்க நபர்கள் வந்து உங்ககிட்ட வந்து பேச வரலாம். இது வந்து "உனக்கு இத பத்தி தெரியுமா? இது நீ என் கூட இருக்கும்போது இப்படியான விஷயங்கள் நடந்துச்சா?" அப்படின்னு இங்க ஒரு சில நபர்கள் வந்து உங்ககிட்ட கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் பொருந்ததுன்னு இல்ல. இது குறிப்பிட்ட ஒரு சிலர்களுக்கு தான் இந்த நியூஸ் வந்து பொருந்தும். ஓகே. குறிப்பிட்ட சில நபர்களுக்கு ஓகே. திரும்பவும் சொல்றேன். ஓகேயா? அவங்களுக்கு வந்து காதல்ல மறைக்கப்பட்ட விஷயங்கள் வந்து தெரிய வருது. ஓகே. ஸோ, அதே மாதிரி இங்க ஒரு சில நபர்கள் வந்து கடைசி நிமிஷத்துல வந்து உங்களுக்கு பிரேக் ஆகியிருக்கலாம். அதாவது கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி அ பிரேக் ஆகியிருக்கு அப்டின்னா, இவங்க நின்னு போன கல்யாணத்த பத்தி அதாவது ஹார்ட் பிரேக் அப்டின்னு வச்சுட்டாலும், இதுக்கு முன்னாடி காதல்ல வந்து காயப்பட்ட விஷயங்கள சரிப்படுத்திக் கொள்றதுக்கு அதாவது இப்ப திருமணம் பண்ணிக்கொள்றேன் அப்டின்லாம் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி குடுத்துருந்தாங்க அப்டின்னா, ஏதோ ஒரு இடத்துல வந்து அது அந்த வாக்குறுதிய வந்து இவங்களால உடைக்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ, அந்த விஷயத்துக்காக ஒரு மன்னிப்பு கேட்கறது, உங்களுக்கு வந்து புதுசா ஒரு தன்னம்பிக்கைய குடுக்குறது, நீங்க காயப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு, இல்ல கல்யாணம் நின்னதுக்காக, இந்த காதல் நின்னதுக்காக நீங்க நெறையவே உணர்ச்சி ரீதியா காயப்பட்டிருப்பீங்க அப்படின்றத நினைச்சு, அந்த விஷயத்துக்காக உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு சொல்லி, இந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட கதைக்கிறது இந்த கதையா தான் இருக்கும். அகெயின் வந்து கதை கேட்க கண்டிப்பா இவங்க மன்னிப்பு கேட்பாங்க. ஒரு தன்னம்பிக்கைய குடுப்பாங்க உங்களுக்கு இந்த காதல்ல. ஓகேயா? ஸோ வலிக்குது அப்படின்னா கூட இந்த காதல்ல நெறைய வலியும் குடுத்துருக்காங்க அப்படின்னா கூட, இந்த வலிகளுக்கெல்லாம் மருந்து போட கூடிய விதத்தில இவங்களோட வார்த்தைகள் வந்து அமையக்கூடியதா இருக்கும். ஓகே.
ஸோ, அதே மாதிரி இங்க ஒரு சில நபர்கள் வந்து ஒத்துக்கொண்டிருக்க மாட்டாங்க. என்னதான் இந்த நபர்களே உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தா கூட, இத ஒத்துக்கொள்றதுக்கு வந்து தயாராவே இருந்துட்டுருக்க மாட்டாங்க. ஓகே. ஆனா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில இந்த நபர்கள் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு சீட் பண்ணிட்டு தேர்ட் பார்ட்டிய செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு முதுகுல குத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஒரு துரோகத்த பண்ணியிருக்காங்க. ஒரு நெருக்கடிக்குள்ள உங்கள வச்சிருக்காங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த நபர்கள் அதுக்கெல்லாம் வந்து உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு, இவங்கட தோல்விய வந்து ஒத்துக்கொள்வாங்க. ஓகேயா? அதாவது இதுவரைக்கும் நடந்த இந்த ஃபைட்டிங் விஷயத்தெல்லாம் இதோட முடிச்சிருவோம் அப்டின்ற மாரி தான் இவங்க அகைன் வந்து உங்ககிட்ட கதைக்கிறதுக்கும் இருக்கும். ஓகே. அகைன் கதைக்கிற கதையும் இதா தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, இவங்க நெறையவே உங்கள மிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே. அப்போ நெறைய நாள் வந்து இந்த நபர்கள் வந்து தூங்காம அதிகமா ஒரு விஷயத்த பத்தி சிந்திக்கிறாங்க. ஓகே. அதாவது இதே விஷயம் தான் திருப்பவும் இங்க வந்திருக்கு. ஸோ, "நீ இந்த இடத்துல என்னை ஏமாத்துனதுக்காக நான் இப்படி பண்ணேன். நீ என்ன இப்படி காயப்படுத்தினதுக்காக நான் இப்படி பண்ணேன்." அப்படின்னு நடந்துட்டு இருந்த அந்த யுத்தம் இருக்குல்ல, இப்போ திருப்ப திருப்ப பார்த்துட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காயப்படுத்திக் கொள்றது. இப்போ நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் கதைச்சிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கியா, அப்போ நானும் எனக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி வச்சுக்கொள்றேன். ஸோ, அப்படின்ற மாதிரி இங்க ஒரு சில நபர்கள் வந்து கொஞ்சம் ஃபைட்டிங் மூமெண்ட்டாவே போயிருக்கு. அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு, இது வந்து ஒரு அழகான விஷயமா திரும்ப போது. அதான் உங்களுக்கும் சரி, உங்க நபர்களுக்கும் சரி இப்போ தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. இல்ல வேற விஷயம் இருக்கு. வேற விஷயத்துக்கு நான் முக்கியத்துவம் குடுக்கணும். இப்படின்ற விஷயம்லாம் போயிட்டு, முதல்ல உங்களுக்கேத்த முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்னும், இந்த காதலுக்கு தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்து கொள்றேன். செல்ஃபிஷா நடந்து கொள்றேன் அப்படின்ற மாதிரி, இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் சுயநலமா யோசிப்பாங்க. ஓகே. இவங்க எகைன் வந்து உங்ககிட்ட கதைக்கும்போதும் சரி, அவங்கள பத்தின கதை, அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன பண்ணினா இன்னும் கொஞ்சம் முன்னேறி போலாம் அப்படின்றதையும் பர்சனலி ஒரு சில விஷயத்த செல்ஃபிஷா கதைப்பாங்க. ஓகேயா? அது செல்ஃபிஷ்னா இந்த இடத்துல உங்கள மிஸ் பண்ணிட்டு, இனி அவங்களோட சந்தோஷத்துக்காக வேண்டியே பார்ப்பாங்க அப்படிலாம் இல்ல. இந்த விஷயம் வந்து செல்ஃபிஷ்ன்னு சொல்றது இவங்களோட வாழ்க்கைய பொறுத்து அப்படின்னா, இந்த காதல பொறுத்தா இருக்கலாம். ஓகே. ஸோ இத உங்களோட சைடும் காயப்படுத்தாம, அவங்களோட சைடும் காயப்படுத்தாம, இப்போ விட்டுட்டு போன விஷயங்கள்லாம் மாறி, எப்படி இந்த விஷயத்த வந்து தக்க வைக்கிறது? இப்போ ஃபேமிலி சைட்ல ஏதாவது பிரச்சனை வந்திருந்தாலுமே கூட, இல்ல ஃபேமிலி ஆட்களே இந்த காதல்ல வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஓகே. ஃபேமிலி ஆட்களே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த காதல் வந்து ஸ்டாப் ஆகி 2 சைடுமே தனிமையா இருந்திருக்கலாம். கதைச்சு கொள்ளாம இருந்திருப்பீங்க. பட் வந்து காதல் வந்து இருந்திருக்கும். ஓகேயா? ஸோ அப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னா, இதில எல்லாமே புதிய தொடக்கம் வந்து தொடங்க போகுது. ஓகே. புதுசா வந்து ஆரம்பிக்க போறாங்க. இப்போ ஃபேமிலி ஆட்களையும் தாண்டி இந்த நபர்கள் எல்லா சைடுமே கதைக்கிறேன். நான் உனக்காக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த காதல்ல புதிய ஒரு ஊக்கம் அளிச்சு, ஒரு புதிய திருப்பத்த திருப்பிட்டு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ எகெயின் உங்க நபருக்கும் உங்களுக்குமான உரையாடல் கண்டிப்பா இந்த காதலை இணைக்கக்கூடிய விதத்துல இருக்கும். ஓகேயா? ஸோ அதனால இங்க ஒரு சிலரோட நபர்கள் விட்டு பிரிஞ்சு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட மீண்டும் வந்து எகெயின் கதை கேட்க நீங்க பயப்பட தேவையில்ல. ஆனா இந்த இடத்துல ஒரு சில நபர்கள் நீங்க கோவப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அதனால இனி வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது உங்க நபர் வந்து கதைச்சாலுமே கூட நீங்க ரொம்ப பொறுமையா, அமைதியா இருக்கணும். ஓகே. அமைதியா டீல் பண்ணணும். அப்பதான் திரும்பவுமே ஹார்ட் பிரேக் வராம இந்த காதல வந்து முன்னூட்டு எடுத்துட்டு போலாம். ஆனா இங்க உங்கள்ல ஒரு சிலருக்கு கோவம் வர்ற மாதிரி இருக்கு. இந்த கோவத்த மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்க நபர் கூட நீங்க கதைச்சீங்க, இந்த உரையாடல் அமைஞ்சதுண்டா, கண்டிப்பா இந்த காதல வந்து நியூ பிகினிங் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஸோ இந்த காதல தக்க வச்சுக்கொள்ளலாம். அந்த விஷயத்த தான் இங்க சொல்றாங்க. இருந்தாலும் நான் இன்னும் கார்ட் கொஞ்சம் எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்றேன். இந்த உரையாடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ, இங்க உரையாடல் என்னமோ காதுல சேர்க்கிற மாரி தான் இருக்கு. ஆனா, இங்க நீங்க இல்லன்னா உங்க நபர்கள் கொஞ்சம் கோவப்படுற மாதிரி நடந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த நபர்களே சமாதானமா கதைக்கிறாங்க அப்டின்னா கூட, கொஞ்சம் அந்த சைட்லேருந்து கோவமா கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, நீங்க மெதுவா கதைச்சீங்க, அன்பா கதைச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த உரையாடல்ல இந்த காதல வந்து தக்க வச்சுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே. ஸோ, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்ல நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்டின்னு நினைக்கிறேன். இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பாய். டேக் கேர்.